கரங்களை பார்த்தான், சிலுவையில இயேசுவின் பாதங்களை பார்த்தான், அந்த கரங்களை பாதங்களை உருவ குத்துனதை பார்த்தான். தயவு செய்து சிறு பிள்ளைகளை அழுதா வெளியே தயவு செய்து தூக்கிட்டு போயிருங்க. இங்க போட்டு அமுக்காதீங்க. அமுக்குனா இன்னும் அழுகும், எல்லாருக்கும் டிஸ்டர்பன்ஸா இருக்கும். இப்படி சொல்றதுக்கு நீங்க மன்னிக்கணும், நீங்க கோஆபரேட் பண்ணணும். கரத்தை உயர்த்தி சொல்வோம் ஹல்லேலூயா. ஏமா பிள்ளையை தூக்கிட்டு வெளியே போய் நில்லுமா, வெளியே போய் நில்லு, தயவு செய்து வெளியே போய் நில்லுமா. ஏமே கரத்தை உயர்த்தி சொல்வோம் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். கை கால் ரெண்டும் உருவ குத்தப்பட்டது. அப்ப என்ன ஆச்சு? கையில ஆணி அடிச்சாங்க, கால்ல ஆணி அடிச்சாங்க. கையில் அடிக்கப்பட்ட ஆணி, காலில் அடிக்கப்பட்ட ஆணி. அந்த கையில உருவ குத்தினார்கள், காலில் உருவ குத்தினார்கள். அப்ப அந்த கையில இருந்து காலில் இருந்து என்ன வந்துச்சுன்னு கேட்பேன், ரத்தம் வந்துச்சுன்னு சொல்லணும். கையில கால்ல தீர்க்க தரிசனத்தின்படி இயேசு உருவ குத்தப்பட்ட போது அந்த கையில கால்ல என்ன வந்துச்சு? இயேசுவின் ரத்தம் வந்தது. சரி, இப்ப இயேசுவின் ரத்தத்துக்குள்ள கையில் இருந்து உங்களுக்கு என்ன வந்துச்சு, கால்ல இருந்து உங்களுக்கு என்ன வந்துச்சு? ஆசீர்வாதத்தை புரிஞ்சுக்குங்க. இயேசுவின் கைகளில் இருந்து ரத்தம் வந்தபடியால், இயேசுவின் கரங்கள் உருவ குத்தப்பட்டபடியால் எபிரேயர்ல வாசிக்கிறோம், ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவி செய்யும்படி அவர் தன்னுடைய கரத்தை கொடுத்தார். கையை கொடு, கரத்தை உயர்த்தல சொல்வோம். வலது இடதுபுறம் கை கொடுங்களேன், உங்களுக்கு உதவியா இயேசு கை கொடுத்துட்டாரு. ஆமென். ஹலோ 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 ஐயா, இயேசுவின் கையில உருவ குத்தப்பட்டாச்சியா. ஆகவே இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு உதவியா, நான் உனக்கு உதவி, என் பிள்ளைய, என் மகனே மகளே, நான் உனக்கு உதவி அப்படின்னு சொல்லி என்ன கொடுத்துட்டாரு? கை கொடுத்துட்டாரு. அது மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டுல ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கு. உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பேன். இயேசுவின் ரத்தம் உருவ குத்தப்பட்டு விட்டது, இயேசுவின் கரத்திலிருந்து ரத்தம் சிந்தப்பட்டுச்சு. ஆகவே பிரதர் சிஸ்டர், உங்கள் கையின் பிரயாசத்தை அந்த ரத்தத்துக்குள்ளே தேவன் ஆசீர்வதிக்கிறார். உங்கள் கையின் பிரயாசம் ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டு விட்டது. ஆகவே நீங்கள் செய்வது எல்லாம் வாய்க்கும். உங்கள் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்பட இயேசுவின் கரங்களிலே ரத்தம் சிந்தப்பட்டு விட்டது. பேதுரு, ஐயா நான் முழுதும் பிரயாசப்பட்ட, ஒன்னும் கிடைக்கல அப்படின்னு சொன்னா, ஆனா கர்த்தருடைய வார்த்தை அவனுக்குள்ள போச்சு. அந்த வார்த்தை விசுவாசித்து செயல்பட்டான். ஆகவே ஒன்றும் கிடைக்காதவன் இப்போது அவன் பிரயாசத்தை கர்த்தர் எப்படி ஆசீர்வதித்தாரோ அப்படித்தான் இந்த குட் ஃப்ரைடே ஆராதனையிலே அவர் கரங்களில் உருவ குத்தப்பட்டதுனாலே அதில் வந்த ரத்தத்துக்குள்ளே உங்கள் கையின் பிரயாசத்தை, அந்த பேதுருவின் பிரயாசத்தை எப்படி ஆசீர்வதித்தாரோ அவன் பிரமிக்கத்தக்கதாய் அந்த படகுகளில் எல்லாம் 2 படகுகளும் அமிலத்தக்கதாய் மீனை நிரப்பினாரோ. வருகிற நாட்கள் இயேசு கரத்தில் ரத்தம் சிந்தினதுக்குள்ளே உங்களுக்கு ஆசீர்வாதம் அவ்வளவு பெரிதாய் வரப்போகிறதை கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்க என்ன செய்ய போகிறேன்னு நான் சொல்லுவேன், நான் பிரமிக்க போறேன்னு சொல்லணும். இயேசுவின் ரத்தத்துக்குள்ள உங்க கையின் பிரயாசத்துல நீங்க என்ன ஆக போறீங்க? பிரமிக்க போறீங்க. நீங்க பிரமிக்கத்தக்கதாய் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ள வரப்போகுது. அப்ப கையை உருவ குத்தினார்கள், கால்களை உருவ குத்தினார்கள். அவர் கால்ல ரத்தம் சிந்தப்பட்டபடியால் உங்களுக்கு எனக்கு உள்ள ஆசீர்வாதம் என்ன? ஆமென். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்படுவாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்படுவாய். இதாங்க உங்களுக்கு எனக்கு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. இயேசு சிலுவையில பிரமாணத்தை செஞ்சு முடிச்சிட்டாரு. இனிமே நீ செய்ய வேண்டியது ஒண்ணு இல்லை, நாம் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று. இதத்தான் செய்யுங்கள் என்று சொன்னார். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னார். இதை செய்ய 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 இயேசுவின் பிற்கப்பட்ட சரீரத்துக்கு சிந்தப்பட்ட ரத்தத்தை நினைவு கூற நினைவு கூற நினைவு கூற அவர் காலில் சிந்தப்பட்ட ரத்தத்துக்குள்ள நீங்கள் போக்கிலும் வரத்திலும் பட்டணத்திலும் வெளியிலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு
வெளிப்படும். கரத்தை உயர்த்தி அல்லேலூயா சொல்வோம். ஹல்லேலூயா. கரத்தை உயர்த்தி அல்லேலூயா சொல்வோம். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, உன் வழிகளை கர்த்தர் காப்பாற்றுவார். நீ போகிற வழியில, ஒரு வழியில போறோம், கால்ல போறோமா கையில போறோமா சொல்லுங்க. ஐயா, இந்த சரஸ்வதி நகருக்கு எதியா வழி அப்படின்னு அங்க ஒருத்தன் கேட்கிறான். இதாயா வழின்னா அவன் கையிலயா போவான் கால்ல போவானா? கால்ல தாயா போவான். வசனத்தை கேளுங்கய்யா. நீங்க போகிற வழியில வேதத்துல ஏசாயால வாசிக்கிறோம், பேதையராய் இருந்தாலும் திசை கட்டு போவதில்லை, அங்கு திஷ்ட மிருகம் இருப்பதில்லை, அங்கே சிங்கம் இருப்பதில்லை. ஆகவே இதனுடைய அர்த்தம் என்ன? உன் கால் நடையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உனக்கு எந்தவித பாதிப்பையும் யார் மூலமும் சத்ரு கொண்டு வர முடியாது. ஏனென்றால் இயேசுவின் கால்ல உருவ குத்தப்பட்டாச்சு, இயேசுவின் கால்ல இருந்து ரத்தம் வந்துருச்சு. ஆகவே உன் நடைகளை எல்லாம் கர்த்தர் காப்பாற்றுவார். இயேசுவின் கரங்களிலே கால்களிலே உருவ குத்தப்பட்ட அந்த பாடுகளுக்கு எல்லா கரங்களை தட்டி நல்லா தட்டி ஐயா, எங்க சபையாரா இந்த குட் ஃப்ரைடே செலிப்ரேஷன்ல இயேசுவே உம்முடைய கரங்கள் குத்தப்பட்டபடியால், உம்முடைய கால்கள் குத்தப்பட்டபடியால், ஆணி கடாவப்பட்டபடியால், அதிலிருந்து வந்த ரத்தத்துக்குள்ளே எங்களுக்கு வந்த ஆசீர்வாதங்களுக்காய் சபையாராய் நாங்க நன்றி சொல்றோம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏசாயா அவருடைய பாடுகளை சொல்லும் போது அவர் இந்த முகத்தை குறித்து சொல்லுகிறார். எதை குறித்து சொல்லுகிறார்னு கேட்பேன். அவர் முகத்தை குறித்து அதிகமாய் சொல்லுகிறார். ஏசாயா சிலுவையின் பாடுகளை குறித்து சொல்லும் போது எதை குறித்து அதிகமாய் சொல்லுகிறார்னு கவனமா கேளுங்க. அங்கங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்காத, இங்க கவனமா கேளு. கரத்தை உயர்த்தி நானும் உங்களை பார்க்காம பிரசவம் பண்ண பாக்கிறேன். உங்களை பார்க்காம எப்படி நான் பிரசவம் பண்ண முடியும்? உங்களை பார்க்கறப்ப நீ கவனமா இங்கெல்லாம் கேட்கணும். எங்கே இப்படி கண்ணை உருட்டி கிருட்டி பார்த்துக்கிட்டு எங்க இருக்கிற? நீ ஆலயத்தில் இருக்கிறாய். கரத்தை உயர்த்தி சொல்வோம். ஐயா, ஏசாயா பாடுகளை குறித்து சொல்லும் போது முகம் சொல்லுங்க. முகம் சொல்லுங்க. இயேசுவின் முகம் சொல்லுங்க. இயேசுவின் முகம் சொல்லுங்க. இயேசுவின் முகம். வலது பக்கம் இடது பார்த்து இயேசுவின் முகம் அப்படின்னு சொல்லுங்க. ஓகே. ஏசாயாவின் புஸ்தகம், இப்ப வசனத்துக்கு வாங்க. ஏசாயாவின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம். ஏசாயாவின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். ஏசாயா 50:5-6. 1 2 3 வாசிங்க. கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறக்கிறார். நான் எதிர்க்கவும் இல்லை, நான் பின்வாங்கவும் இல்லை. அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயரை பிடுங்கிறவர்களுக்கு என் தாடுகளையும் ஒப்பு கொடுத்தேன். அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. முதலாவது என்ன சொல்லுகிறார்? முதுகு சொல்லுங்க. இயேசுவின் முதுகுன்னு சொல்லுங்க. அடிக்கிறவர்களுக்கு முதுகை ஒப்பு கொடுத்தார். இந்த முதுகுதாயா வெயிட் எல்லாம் வைக்கிறது. இந்த முதுகுதான் பாரத்தை சுமக்கிறது. இந்த முதுகுதான் வெயிட் எல்லாம் வைக்கிறது. எத்தனை பேர் நான் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டீங்க? ஐயா, உலகம் முழுவதும் பாவத்தினால் உண்டான வெயிட் இருக்க, பாவத்தினால் உண்டான பாரம் இருக்க, அந்த எல்லா பாரத்தையும் இயேசுவின் முதுகிலே தேவன் வைத்தார். என்னையா கரங்களை தட்ட மாட்டீங்க, புரிய மாட்டீங்க, வார்த்தை ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டீங்க? என்னையா நீங்க எத்தனை தடவையா உங்களுக்கு சொல்லி தர்றது? என்னையா நீங்க எங்கேயா இருக்கிறீங்க? இயேசுவின் முதுகலை
உலகம் முழுது இருக்கிற பாவத்தினாலே சாத்தா சிலருக்கு கவலையை வச்சுட்டான், சாத்தா சிலருக்கு பயத்தை வச்சுட்டான். ஐயோ என்ன செய்வோம், என்ன செய்யலன்னு தெரியலையே, கடன்கார் வந்து நிற்கிறானே, தெரியாம கடன் வாங்கிட்டோமே, அது ஒரு பெரிய பாரமா அழுத்திக்கிட்டே இருக்கு. இந்த பாரத்தை எல்லாம் அவர் முதுகல தேவன் வச்சுட்டாரையா. அவர் முதுகை என்ன ஆச்சா? சங்கீதம் 129க்கு வாங்க. முக்கிய சங்கீதம் 129 எடுங்க. சங்கீதம் 129 சங்கீதம் 129 2ஆம் 3ஆம் வசனம். 1, 2, 3. என் சிறு வயது தொடங்கி அநேக தரம் என்னை நெருக்கியும் என்னை மேற்கொள்ளாமல் போனார்கள். உழுகிறவர்கள் என் முதுகின் மேல் உழுது தங்கள் படைச்சால்களை நீளமாக்கினார்கள். தீர்க்கதரிசி சொல்றாரு, உழுகிறவர்கள் என் முதுகின் மேல் உழுது என் படைச்சால்களை நீளமாக்கினார்கள். அப்ப இயேசுவின் முதுகு என்ன ஆச்சு? நிலத்தை உழுவதற்கு ஏர் பூட்டி விவசாயி போகின்றான். அப்படி நிலத்தை உழுவும் போது அந்த நிலம் இரண்டாய் பிளக்கப்படுகிறது. ஐயா, இயேசுவின் முதுகு இரண்டாய் பிளக்கப்பட்டது. ஐயா, இயேசுவின் முதுகு சிலுவையில இரண்டாய் பிளக்கப்பட்டது. ஆகவே தேவனுடைய பிள்ளையே, உனக்கு எதை கொடுத்திருக்கிறார்? ஹல்லேலூயா. உன் பாரத்தை அவர் முதுகின் மேல் சுமந்து கொண்டபடியால் அவர் அவமானத்துக்கும் உமிழ் நீருக்கும் என் முகத்தை மறைக்கல. இப்ப இரண்டாவது அவருடைய முகம். முகத்துல பாடுகளை பார்க்கிறோம், முதுகல பாடுகளை பார்க்கிறோம். ஆகவே முதுகல பாடுகளை அவர் சுமந்துட்டாரு. நீ ஏன் பாரத்தை சுமந்துட்டு இருக்க? நீ பாட்டு பாடும், நான் என் சுமப்பேன், நான் என் சுமப்பேன், எந்த நேசு சுமந்த பேன். பாட்டு பாடணும். சாத்தா அப்படி மனசுல அதை இதை கொண்டு வர்றப்ப, போ பிசாச, நான் என் சுமப்பேன், நான் என் சுமப்பேன், எந்த நேசு சுமந்த பேன் அப்படின்னு பாட்டு பாடணும். முதுகல. அடுத்தது முகத்தை பார்க்கிறோம். உமிழ்நீருக்கும் அவமானத்துக்கும் என் முகத்தை நான் மறைக்கல. தாடை மயிரை பிடிச்சு என்ன பண்ணாங்களாம்? இழுத்தாங்களாம். ஐயா, இயேசு தன்னுடைய முகத்தை உமிழ்நீருக்கும் அவமானத்துக்கும் மறைக்கலையா முகம். அப்ப உங்களை யாராவது சி அப்படின்னு முகத்துல துப்ப வேணாம், கீழே துப்பிட்டாவே உங்க மானமே போன மாதிரி நினைப்பீங்க. ஆமென். நீங்கெல்லாம் சிலுவைக்குள்ள இதெல்லாம் கொண்டு வரணுங்க. உங்களை யாராவது கீழே துப்பிட்டாவே அப்படின்னாவே நீங்க எவ்வளவு அவமானமா நினைக்கிறீங்க. இப்ப பாருங்க, இயேசுவின் முகத்துல அங்க துப்பப்பட்டார். காரி உமிழ்ந்து துப்பினார்களா? அதுக்கு மறைக்கலையா? ஐயா, அது இயேசுவின் சாயலும் இயேசுவின் கனிகளும் நமக்குள்ள வரணுயா. உங்க முகத்துல யாராவது துப்புனாங்களா? உடனே நீங்க சிலுவையின் தீர்க்க தரிசனத்தை பார்க்கணும். இயேசு அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் தன் முகத்தை மறைக்கல அப்படின்னு சொல்லி நீங்க உடனே சிலுவைக்கு வந்துடணும். என் முகத்தை துப்பிட்டானாக்கும், என் முகத்தை துப்பிட்டான்னு சொல்லி புருஷன் வந்தோன்னு வீட்டுல புருஷனுக்கு கியர் கொடுத்து அவனை ஏத்தி விட்டுற கூடாது. முகத்துல துப்பியாச்சா, உன முகத்துல துப்பிட்டாங்களா, வீட்டுல வந்து யார்ட்டையும் சொல்லாத. சிலுவையை பார். உனக்கு ஒரு நேரம் உண்டு, உன்னை பிரகாசிக்க பண்ணுகிற நேரம் உண்டு. ஒன்ன மனசுல வைங்க. ஏசையா அவருடைய முகத்தின் பாடுகளை அழகாக விவரிக்கிறார். கரத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. ஏசையா 53ஆம் அதிகாரம். ஏசையா 52ஆம் அதிகாரம் ஒரு வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 52:14. ஏசாயா 52:14. மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முகப்பார்வையும் மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் அவ்வளவு அந்த கேடு அடைந்தபடியால் அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள். அவர் முகம் அந்த கேடு அடைந்து விட்டதாம். அவரை கண்ட அநேகர், அந்த முகத்தை பார்த்த அநேகர் என்ன அடைஞ்சாங்களாம்? பிரமிப்படைந்தாங்களாம்.